ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க ரங்கீன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வெப் சீரிஸ். இதில் மொத்தமாக 9 எபிசோடு இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காரு. அவர் வேலையில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. எப்போ பாரு வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஃபேமிலியை பெருசாக பார்த்துக்காம விட்டுறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப் மூலயமா ஒருத்தரை ஹையர் பண்ணி அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க மாற்றி. இது நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அதனால பயங்கரமான டென்ஷன் ஆயிடுது. அவரு அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கும் போது, நான் ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல, நான் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல கூப்பிடுவாங்க, நான் வந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவரு தான் ஒய்ஃபை பழிவாங்கறதுக்காக இவரும் அதே ஆப்ல ஜாயின் ஆகுறாரு. இவரும் அதே வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதை. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்சாலும் நீட்டா பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். அந்த ஆப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மீட் பண்ற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு, அவங்க ஏன் இதை சூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அவங்க ஏன் இதை சூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு இருக்க ப்ரெஷர்லாம் என்ன அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுல போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எப்படிலாம் மாறுறாரு, அவர் மனநிலைமையில என்ன மாற்றங்கள்லாம் வருது அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்கா இது எடுத்திருக்காங்க. டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். வெப் சீரிஸ்ல பல போர்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பல போர்ஷன்ஸ் ரொம்ப லேக் அடிக்கும் தான். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.